ஏன் ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் கொடுக்கிற எல்லாமே விருப்பத்தின் அடிப்படையிலே தான் வேலை செய்கிறார். அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லாமே உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தான் செய்கிறார். அவன் நீதிமானாவே இருந்தாலும் அவன் விரும்பாத ஒன்றை அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. அதனால தான் சொல்றாரு, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானா இருக்கிறதுனால கொடுக்கப்படும் சொல்லல. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்னு சொன்ன பைபிள் அது எப்படி தங்கும்னு சொல்லுது. எப்படி தெரியுமா தங்கும்? நீதிமான் அதை விரும்பும் போது அது அவன் தலையின் மேல வந்து தங்கும். ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை விரும்புங்க.